அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இங்கே மேடையில் வீட்டிற்கும் எல்லாருக்குமே என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒருத்தராக நேம் சொல்லும்போது டைம் ஆகும். ஸோ என்னோட பேர் நாகராணி. நான் இந்த வருஷம் லயன்ஸ் கிளப் ஒரகடம் சிட்டியோட தலைவராக இருக்கிறேன். ப்ளஸ் செக்ரட்டரியாக ஹேமலதா, பொருளாளராக பிரமிளா மேடம் இருக்காங்க, மதன் சாரோட மிஸ்ஸஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி இந்த மேடையில் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் எங்கள் லயன்ஸ் கிளப் ஒரகடம் சிட்டியும் ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா நான் ஒரு 20 வருஷமாக சமூக சேவையில் பணியாற்றிட்டு இருக்கிறேன். மன வளர்ச்சி குன்றிய சிறப்பு பள்ளி, மனநலம் பாதிக்கப்பட்ட ஹோம், ஒரு 3 ஹோம் கிரேட்டர் சென்னை கார்பரேஷனோட ஒரு 150 பேர் பேரண்ட்ஸ் இல்லாமல் இருக்கிறவங்கள தெருவில் இருந்து எடுத்து அவங்கள முழு நேரமும் பராமரிச்சுட்டு இருக்கோம். ஸோ ஒரு 380 குழந்தைங்க 3 மாவட்டத்தில், திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை 3 மாவட்டத்தில் நாங்கள் சேவை பணியாற்றிட்டு இருக்கோம். இதை எதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்டவங்களோ மன வளர்ச்சி குன்றியவங்களோ யாராவது இருந்தாங்கனாலும் அவங்கள ஒரு ஆர்கெஸ்ட்ரா டீமில் பாட வைக்கிறதோ சரி, அவங்களோட திறமையை நாங்கள் வெளியே கொண்டு வரது தான் ஹோப்போட உண்மையான பிரதான நோக்கம். இன்றைக்கி ஒரு 380 குழந்தைங்களோட அதாவது ஹோப்பை நல்ல முறையில் நடத்திட்டு இருக்கோன்னா அதுக்கு அந்த ஹோப் டீம் தான் காரணம். அதில் ஒர்க் பண்ணுற ஸ்பெஷல் எஜுகேட்டராக இருக்கட்டும், தெரப்பிஸ்ட்டாக இருக்கட்டும், தொழிற்பயிற்சி பண்ணுறவங்களா இருக்கட்டும். ஸோ அந்த குழந்தைங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். போன வருஷம் கூட இதே நாளில் 26 குடியரசு தினம் அன்னைக்கு நம்மளுடைய மேதகுரு ஆளுநர் கையால், நம்ம தமிழ்நாடு ஆளுநர் கையால் தமிழ்நாட்டோட சிறந்த சமூக சேவைக்கான விருதை பெற்ற 5 லட்சம் ப்ளஸ் சைட்டேஷனோட, அது ஒரு பெரிய ஒரு விஷயம். அதை நான் நம்மளுடைய அந்த குழந்தைகளுக்கும் அவங்களோட பெற்றோர்களுக்கும் அவங்களுக்கு இந்த நாளில் அந்த விருதை நான் சமர்ப்பிக்கிறேன். அதே போல் நான் இன்றைக்கி லயன்ஸ் கிளப் ஒரகடம் சிட்டி நான் 6 வருஷமாக அந்த கிளப்பில் பணியாற்றிட்டு இருக்கேன். இன்றைக்கி இருக்கிற மீரான் சார் இருக்கட்டும், நம்ம பொன்ராஜ் சார், அதிபன் சார், நிறைய ஒரு 6 தலைவர்களை இன்றைக்கி நான் ஒரு 6வது தலைவராக நான் அந்த ஒரகடம் சிட்டியில் இருக்கேன். இதுக்கு முக்கியமான காரணம் மதன் சார் தான். நானும் பார்த்திங்கன்னா சாதாரணமாக பார்த்திங்கன்னா வருவேன் போவேன், என்னுடைய வேலையை எல்லாமே பண்ணுவேன். ஆனால் வெளி உலகத்துக்கு நான் என்ன பண்ணுறேங்கிற ஒரு விஷயமே தெரியாத ஒரு காலகட்டத்தில் இந்த லயன்ஸ் கிளப் ஒரகடம் சிட்டியில் நான் இணைஞ்ச உடனே தான் இந்த மாதிரி விஷயம் நிறைய இடத்துல பேசப்பட்டது. ஸோ அதுக்கு உண்மையாகவே ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் மதன் சார் தான். அவர் எனக்கு கூட பிறந்த ஒரு அண்ணனாக தான் நான் இந்த இடத்துல பாவிக்கிறேன். இந்த வருஷம் நாங்கள் தலைவராக இருந்தபோது 3மே பெண்கள் தான். பெண்களால் முடியாதது ஒன்றுமே கிடையாது. ஸோ இந்த 3 பெண்களால் நாங்கள் பார்த்திங்கன்னா அவரோட தலைமையில் ஒரு 54 பேரை நாங்கள் இந்த வருஷம் புதுசாக லயன்ஸ் கிளப்பில் புதுசாக மெம்பர்ஸாக நாங்கள் இணைச்சோம். இது வரைக்கும் அதிகபட்சமான ஒரு மெம்பர்ஷிப் நாங்கள் இந்த வருஷம் கொடுத்தோம். அது இல்லாமல் இது வரைக்கும் கிட்டத்தட்ட 1134 ப்ராஜெக்டை இந்த 6 மாதத்தில் 6.5 மாதம் தான் ஆச்சு. இந்த 6.5 மாதத்தில் அந்த போர்ட்டலில் நாங்கள் ஏற்றிருக்கிறோம். இது வரைக்கும் 6 வருஷத்தில் இல்லாத ஒரு பெரிய சேவை திட்டமாக இந்த 3 பெண்கள் ப்ளஸ் எங்களோட டீமில் இருக்கிற மொத்த பேரோட சப்போர்ட்னால தான். ஏன்னா இந்த ஒரு பதவி ஏற்கும் போதும் சரி, மீரான் சாராக இருந்தாலும் சரி, மோகன் சாராக இருந்தாலும் சரி, பொன்ராஜ் சாராக இருந்தாலும் சரி, எல்லாருடைய சப்போர்ட்னால தான். ஏன்னா இன்றைக்கி இந்த வெற்றியில் நாங்கள் நிற்கிறோன்னா அதுக்கு ஆண்கள் அவங்களுடைய சப்போர்ட் இல்லைன்னா, எங்களுடைய குடும்பமாக இருக்கட்டும், இல்லைனா இதில் இந்த லயன்ஸ் கிளப்பில் இருக்கிற ஒரு ஆண்களுடைய சப்போர்ட் ப்ளஸ் எங்களுடைய கவர்னரோட சப்போர்ட் இல்லைன்னா இந்த அளவுக்கு நாங்கள் பண்ணியிருக்க முடியாது. லயன்ஸ் கிளப் ஒரகடம் சிட்டி நாங்கள் தட் இஸ் வாட் இனாக்ரேஷன் அன்றைக்கே பார்த்திங்கன்னா ஒரு 4 லட்சம் ரூபாய்க்கு நாங்கள் ப்ராஜெக்ட் பண்ணோம். பழங்குடியினர்லேருந்து, எஜுகேஷன்லேருந்து ப்ளஸ் பார்த்திங்கன்னா நலத்திட்ட உதவி. அதே மாதிரி எங்களோட பிரதான நோக்கம் எஜுகேஷன் தான். ஒரு எஜுகேஷன் நம்ம கொடுக்குறோன்னா கண்டிப்பாக அந்த குடும்பத்தை ஒரு அடுத்த கட்டத்தில் கொண்டு வரலாம். ஸோ எங்களோட லயன்ஸ் கிளப்பில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட்டுன்னு பார்த்திங்கன்னா எஜுகேஷன் தான். ஸோ அந்த எஜுகேஷன் விஷயத்தில் நாங்கள் ஸ்ட்ராங்காக கண்டிப்பாக செயல்படுவோம். இதே மாதிரி ஏதாவது சப்போர்ட் வேணும்னாலும் நீங்கள் லயன்ஸ் கிளப்பாக ஒரகடம் சிட்டியை நீங்கள் அணுகலாம். உங்களுக்காக நாங்கள் என்றைக்குமே அந்த சப்போர்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் என்றைக்குமே தயாராக இருக்கிறோம். மென்மேலும் உங்களுடைய ஆதரவை எதிர்பார்க்குறோம். நிறைய பேர் இதில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பதவியில் இருப்பீங்க. கண்டிப்பாக நீங்களும் தனிப்பட்ட முறையில் நீங்கள் பண்ணுறதை விட ஒரு இயக்கத்தோடு இயங்கி நீங்கள் பண்ணும்போது நீங்களும் ஸ்ட்ராங் ஆவீங்க. அந்த இயக்கம் மூலியமாக நிறைய பேருக்கும் அந்த விஷயம் கண்டிப்பாக போய் சென்றடையும். ஸோ இந்த நாளில் இந்த அளவுக்கு இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா ஒரு கலெக்டர்கிட்டயே ஒரு ஈவெண்ட் நம்ம பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு ஆட்டிசம் டே அவேர்னஸாக இருக்கட்டும், இதெல்லாம் நான் வெளியில் நான் பண்ணுறேன், இவ்வளோ தூரம் நான் பண்ணுறேன்னா அதுக்கு முக்கியமான காரணம் மதன் சார் ப்ளஸ் எங்களோட லயன்ஸ் கிளப் ஒரகடம் சிட்டி தான்.
ஸோ இதில் இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லாராலையும் முடியாதது ஒன்றுமே கிடையாது. நம்ம பிறந்தோம் வளர்ந்தோன்னு இல்லாமல் ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம சாதிக்கணும். ஒரு பெண் தானே அப்படின்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. ஆக்சுவலாக வந்து பெண்களால் முடியாதது ஒன்றுமே கிடையாது. ஒரு ஆணை விட ஒரு பெண்ணுக்கு வந்து எல்லா விஷயத்துலையும் பலமும் சரி, எல்லா விஷயத்துலையும் அவங்களால தாங்குற ஒரு கெப்பாசிட்டியும் இருக்குது. ஸோ நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களால் என்ன வேணாலும் சாதிக்க முடியும். ஸோ இந்த நல்ல நாளில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, கண்டிப்பாக இங்கே இருக்கிற ஒருத்தருக்கும் உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு திறமை இருக்கும். அந்த திறமையை நீங்கள் கண்டுபிடிச்சி நீங்கள் வெளியே வரலாம். ஏன்னா முடியாத ஒரு குழந்தையவே நான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இது வரைக்கும் ஆர்கெஸ்ட்ரா டீமை அந்த குழந்தைங்கள வச்சு யாருமே பண்ணலை. ஸோ இன்றைக்கி வந்து இவ்வளோ பேர் முன்னாடி நம்ம பண்ணியிருக்கோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு 6 அறிவு கடவுள் கொடுத்துருக்கிறார். உங்களாலேயும் எல்லாமே செய்ய முடியும். ஸோ கண்டிப்பாக நம்பிக்கையை வந்து தளர விடாதீங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் த ஃபியூச்சர் எண்டர்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.